இயக்குநர்கள் சங்க பொதுச் செயலாளர் ஆர்.பி. உதயகுமார் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அஜித்குமார் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சார்? பதிவு பண்ணுங்க. வணக்கங்க. நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பாளர். எந்த விதமான தவறான எந்த ஒரு பதிவுகளிலும் அவர் கலந்து கொள்ளாம அவர் தொழில் உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடியவர். ரொம்ப பொதுமக்களாலேயும் அதிகம் நேசிக்கப்படுகிற ஒரு நடிகர் திரு அஜித் சார் அவர்கள். அவருடைய தாயாருடைய மறைவு கேட்ட உடனே துபாயிலிருந்து அவர் கிளம்பி வந்தது நான் பார்த்தேன். இந்த ஒரு தாயார்ன்றது அம்மான்றது உலகத்திலேயே கிடைக்க முடியாத அற்புதமான சொத்து. நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்த ஒருத்தவங்களுடைய மறைவுன்றது எவ்வளவு சோகமான ஒன்றாக இருக்கும், எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனபாரத்தை நமக்கு உருவாக்கணும் தெரியும். அத்தகைய இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அஜித்குமார் என்கிற ஒரு அற்புதமான கலைஞனை இந்த உலகத்துக்கு தந்த தாயோட பிரிவை நம்மளாலேயே கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. அது மாதிரி அந்த அம்மா எப்படியெல்லாம் அவரை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ ரொம்ப பொதுவாகவே அவர் ரொம்ப பாசம் வைத்திருக்கக்கூடிய மற்றவர்கள் மேலே வெளியே காட்டுறாரோ இல்லையோ, பப்ளிக்கு தெரியுமா தெரியாது, அவர் உறவுகளுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். அவருடைய மறைவு அவருடைய தாயாருடைய மறைவு அவருக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு மனபாரத்தை உருவாக்கி இருக்கிறது. தாயை இழந்து வாடும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கடவுள் அவருக்கு நல்ல பலத்தையும் இந்த தருணத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் இழப்பை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நடிக்க போன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயார் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு நடிகர் அஜித்குமார். இவங்களுடைய இழப்புன்றது எவ்வளவு ஒரு பெரிய பேரிழப்பு சார் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமாக அவர் தாய் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களை உருவாக்குவதில் தந்தையர்களை விட தாய்மார்கள் ரொம்ப அதிகமாக ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. இவருடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டு, இவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவரை எப்படியாவது இந்த திரைத்துறையில் அவர் வரணுன்ற ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அம்மா உறுதுணையாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அது அவருக்கு நம்மளை விட நம்ம பேசலாமே தவிர அவருடைய உணர்வுகளுக்கு தான் அது தெரியும், தாய் எப்படியெல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்கன்னு. அது அந்த மாதிரி ஒரு தாயை இழந்தவங்களுக்கு தான் அந்த அந்த வேதனை தெரியும். ஸோ அஜித்குமார் அவர்களுடைய வேதனையோடு நம்ம துணை நிற்போம். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அம்மாவுக்கு அவர் கடவுளுடைய பாதத்தலை இழைப்பாறை இடம் தர வேண்டும் என்று வேண்டிக்குவோம். நீங்க அவங்க அம்மாவை நேரடியா பார்த்திருக்கீங்களா சார்? இல்லம்மா, நான் பார்த்ததில்லை. போட்டோவில் பார்த்துருக்கேன், நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம். எந்த இடத்துலயாவது அஜித்குமார் சார் அவர் அவங்க அம்மாவை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அவங்க கிட்டலாம்? அதாவது ஒரு தன் குடும்பத்தை பத்தி ஜாஸ்தி அவர் வெளியில பேசியிருந்தா எனக்கு தெரியல. அவர் தந்தையார் மேலேயும் சரி தாயார் மேலேயும் ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவர்கள் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி மனைவி, குழந்தைகள் மீது, நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவன் அஜித் சார் அவர்கள். அவருடைய பொறுப்பு ரொம்ப பொறுப்பானவர், அது தெரியும். அது பர்சனல் இல்லையா, தாய்க்கும் மகனுக்குமான உறவுன்றது. அது தாய் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தி அவரை வளர்த்தாங்க, அவருடைய ஆசைகளுக்கெல்லாம் எப்படி வழிகாட்டினாங்க. ரெண்டாவது, ஒரு மகன் தாயை எப்படியெல்லாம் நேசிச்சுப்பான். இது முற்றிலுமே ஒரு பர்சனலான விஷயம் இல்லையாம்மா. அவருடைய முகத்திலேயே அது தெரியுது இல்லையா, அந்த ஏக்கமும் அந்த பிரிவும். அவரை எப்படியெல்லாம் கடவுள் துணை அவருக்கு இருக்குமா, நிச்சயமா.
ஓகே சார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர்வி உதயகுமார். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.